ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த சர்க்கரை நோய் வந்த பிறகு நம்ம என்ன சாப்பிட்றது, இது சாப்பிட்டதுனால தான் அதிகமாகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுவீங்க. கண்டிப்பாக ஆமாங்க. நம்ம சாப்பிட்ற உணவுனால கண்டிப்பாக சர்க்கரையோட அளவு அதிகமாகும். அதே போல் நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாக இருக்கணும்னா ஒரு சில உணவை நம்ம இது போல் மாற்றி சாப்பிட்டாலே போதும். என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தேங்காய் இருக்குது இல்லைங்களா, வெள்ளை ஓட்டுக்காயாக நீங்கள் பயன்படுத்துங்க. கருப்பு கலரில் ஓடு இருக்கும், அது முற்றிய தேங்காயை பயன்படுத்த வேண்டாம். வெள்ளை நிற ஓடாக இருக்கிற அந்த தேங்காய் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவும் அதிகம் ஆகாது. ஏன்னா அது கொலஸ்ட்ராலும் அதிகம் ஆகாது. ஜீரண சக்தி நல்லா இருக்கும்போது உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்காது. அதே போல் சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் ஒரே எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அதே போல் ஆயிலு, இது போல் தேங்காய் எண்ணெய், அனைத்து எண்ணெயும் கலந்து பயன்படுத்தணும். ஒரே எண்ணெயை பயன்படுத்தும் போது அதனாலும் உடம்புக்கு தொந்தரவு ஏற்படும். அதே போல் நீங்கள் வெளில போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டில் இருக்கும் போதும் அதிகம் நீர், மோர், அதே போல் தண்ணி, நல்லா கூலிங்காக இருக்கிற ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இது போல் ஐட்டத்தை எடுத்துக்கலாம்.